வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேபிளோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக தமிழில் அது பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இது ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த கேபிள் வந்து தேடிட்டு இருக்கேன். பட் எனக்கு கிடைக்கவே இல்லை, இப்போ தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி இப்போ அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பேக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் தப்பான பின்கோடு கொடுத்துட்டேன். ஸோ வேறு இடத்துக்கு போயிட்டு இங்கே வந்திருக்கனால இவ்வளோ நெளிஞ்சு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான பாக்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா MCDODO, இது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் பிராண்டு தான். ஸோ இந்த பிராண்டுக்கிட்ட மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேட்டிங்ஸில் வந்து பார்த்தேன் நான். ஸோ இது வந்து அமேசானில் இல்லை, இது வந்து இவங்களோட தனி வெப்சைட் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் ஸ்டோரு. ஸோ அதில் வந்து வாங்கி இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெளியே வந்து இதோட ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1.2 மீட்டருக்கான கேபிள். ஸோ வெளியே ஒரு டிஸ்பிளே இருக்குது. அண்ட் 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிடி சார்ஜர். ஸோ ஏன்னா எனக்கு வந்து பிடி சார்ஜர் தான் தேவைப்படுது. அண்ட் 5 ஆம்ப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ 5 ஆம்பியர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு 100 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 6 ஆம்ப்ஸ் அந்த மாதிரி போச்சு அப்படின்னா உங்களுக்கு 100 வாட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜாலியாக இருக்குது திறக்கும் போது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேபிள் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டிங் போட்டிருக்கு. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ மற்றபடி ஒரு யூசர் மேனுவல் தான் இருக்குது. ஓகே, சைனீஸில் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு வேணால் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிரித்து நிஜமாலுமே இது வந்து வோல்டேஜ் காமிக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மடக்கி எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இவ்வளோ லென்த் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சார்ஜிங் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து நான் ஒரு OnePlusோட பவர் பேங்க் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி மோட்டோவோட ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக காமிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, பட் மறுபடியும் குறையுதான்னு தெரில. ஸோ இப்போ உங்களுக்கு 11 வாட்ஸில் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ டர்போ பவர் கனெக்டிங் வந்துச்சுன்னா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து இந்த ஃபோனை ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா 30 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும். பட் எதனால் 11 வாட்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து 80% ஃபுல் ஆயிடுச்சு. உங்களுக்கு 0 to 100 போகும்போது தான் அந்த ஸ்டார்டிங்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லான அந்த 30 வாட்ஸ் சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 11 வாட்ஸில் ஏறிட்டு இருக்கு. நம்ம வேறு எதையாவது சார்ஜ் பண்ணி கேட்கலாம். ஜாலியாக இருக்குல்ல? க்ரீன் கலர் இதை நம்பர் காமிச்சிட்டு இருக்கு, தெரில 10 வாட்ஸ்ன்னு. சூப்பராக இருக்கா? எவ்வளோ நாள் தெரியுமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபோக்கஸ் ஆகுடா. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பிடின்னு காமிக்குது. ஸோ நம்ம வந்து இதை இப்போ இதில் 11 வாட்ஸ் வந்து காமிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பரைனோட சார்ஜர். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த Type-C to Type-C கேபிளே செட் ஆக மாட்டேங்குது. இதோட 4வது டைம் வந்து இந்த கேபிள் வந்து 4வது டைமாக வாங்குகிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு மாதிரி தட்டி விட்டேன், கொஞ்சம் வேகமாக தட்டி விட்டேன். இந்த இடம் கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஆங்கிள் வச்சா தான் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகும். இப்போ இதில் வந்து Type-Aலேருந்து அவுட்புட் எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல Type-A அடாப்டர் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சைடு ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் பண்ணி பார்ப்போம்.
இல்லை அங்கே காமிக்க மாட்டேங்குது. இப்பயும் பார்த்திங்க அப்படின்னா டர்போ பவர். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 11 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுது. இப்போது 13 வரைக்கும் கூட போகுது. ஸோ 11 வாட்ஸில் இருக்குது. நம்ம வேறு டிவைஸில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் A52. இதில் மேக்ஸிமம் 18 வாட்ஸ் சப்போர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நமக்கு என்ன பவர் அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வாட்ஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 வாட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு 14, 15லே இருக்குது. ஸோ கேபிள் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம நல்ல ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும்னு தெரில. ஏன்னா இதோட ரிவ்யூஸ்லாம் நான் இந்த மாதிரி ரொம்ப நாளாக இதை எதனால் விட்டு வச்சுருந்தேன் வாங்காமல் அப்படின்னா, அமேசானில் பார்த்தேன் நிறைய கேபிள்ஸ் வந்து 1000, 1500 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் அதோட ரிவ்யூஸ் வந்து சுத்தமாக சரியில்லை. எல்லாமே இப்போ ஒரு 100 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 பேர் நல்லா தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே இதை வந்து விட்டு வச்சுருந்தேன். பட்டு எவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறையா வேறு கேபிள்ஸ் தேடி பார்த்தேன். இந்த வெப்சைட்டில் இது மட்டும் தான் நல்லா கிடச்சிது. ஸோ இந்த மற்றபடி எல்லாமே ப்ரைஸ் வந்து ஹையராக இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் செக் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ 23ல் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நல்லா 15 வாட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் ஆகுது. ஸோ இப்போ நான் இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃபோன் ரெக்கார்டான ஃபோனை வந்து கழட்டிட்டேன். ஸோ இது வந்து S20 FE. ஸோ இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 5 வாட்ஸில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னா, எப்பயும் உங்களுக்கு பேட்டரி ஃபுல் சார்ஜை நெருங்க உங்களுக்கு வாட்ஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா பேட்டரி லைஃபை அதிகப்படுத்துறதுக்காகவும் ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறக்கூடாதுக்காகவும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 5 வாட்ஸில் ஏறிட்டு. ஸோ இந்த கேபிளோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. 100 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் இந்த டிஸ்பிளே, மற்றபடி இதில் வேறு எதுவும் அட்வான்டேஜ் வந்து இருக்க மாதிரி தெரியல. ஸோ இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ எனக்கே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்கும்போது மட்டும் தான் யூஸ் ஆகும். மற்ற டைம்ஸில் நேரத்தில் இதை சார்ஜிங் வோல்ட்டை பார்த்துட்டு சும்மா வாங்கினதுக்கோசரம் வேணுன்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் வந்து பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இதை வந்து கண்டுக்க மாட்டோம். ஸோ எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஏதாவது ஃபோன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறோம், ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா நிஜமாலுமே அந்த சார்ஜிங் வோல்ட்டில் சார்ஜ் ஆகணும், அதுக்கு பார்க்கறதுக்கோசரம் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பொருள்லாம் வாங்கி பார்க்கணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கி பார்க்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதோட எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதை 1000 ருபீஸ் கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 1100. ஸோ ஷிப்பிங் சார்ஜ்லாம் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் எதுவும் கிடையாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இது. ஏன்னா நானும் இந்த பிராண்ட் இப்போ தான் புதுசாக யூஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இல்லை திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு டிஸ்பிளே காட்டாமல் போயிடுது அப்படின்னு. ஸோ இந்த ப்ராடக்ட்டான லிங்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. அஃபிலியேட் லிங்க்லாம் கிடையாது, நார்மலான லிங்க் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேஜெட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா அதோட லிங்க்கை போடுங்க. ஸோ எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வாங்கி வந்து ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.